இந்த 3 ஃபுட் அண்ட் பெவரேஜ் ஐட்டம்ஸ் நீங்கள் இன்றைக்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால் லெவல், ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் இது எல்லாமே அடுத்த 100 நாளில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஹாய், திஸ் டாக்டர் சந்தோஷ் பாபு, ஹோமியோபதி ஹீலிங் ஜர்னி, டே 60. ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாரும் ரெகுலராக காமனாக குடிக்கிற இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பேக்கட் ஐட்டம், பேக்கட் ட்ரிங்க்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்கள். இது அதிகமாக எடுத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ல ஓவராக வந்து ஃபேட் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட், சுகர் சம்மந்தப்பட்ட அனைத்து உணவுப் பொருட்கள், ஸ்வீட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணுங்க. தேர்டு, ஆல்கஹால், பியர் இது எல்லாமே கட் பண்ணுங்க. இது நீங்கள் லாங் டேர்மில் எடுத்தீங்கன்னா நார்மலாக இருந்த ஃபேட்டி லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து சிரோசிஸ் ஆஃப் கேன்சர் லிவர்னு சொல்லுவாங்க. இது மாற சான்சஸ் இருக்குது. அதனால் ஆல்கஹாலை வந்து நீங்கள் இன்றைக்கே கட் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்த நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். உங்கள் லிவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக மாறிடும். இந்த மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பதிலாக என்ன பண்ணுங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க, மோர் குடிங்க. ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை போடாமல் பிளைன் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. காஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் ஒரு நாளைக்கு 2 மட்டும் குடிங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் எடுக்க வேணாம், சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துங்க. இந்த பிளாக் காஃபி நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கனாலே உங்கள் லிவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியஸ்ட் ட்ரிங்க் வந்து பிளாக் காஃபி. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லிவரை வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியஸ்ட் லிவராக நீங்கள் மாற்றலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.